என்னத்துக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து மரியாதை என்ன மரியாதை என்னடா பார்த்தா எப்படிடா தெரியுது என்னப்பா ஆடு வைக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதா என்னடியா ஆட்டு அடிக்கிற மாதிரி உன் இஷ்டத்துக்கு அடிக்கிறேன் பார்த்தா 10 மணில இருந்து என்ன குமுறானே என்ன குத்திட்டா விட்டுட்டியா நீ அடி வாங்கணும்னு பிறந்தவன்டா எனக்கு யாரா என்னடா கிடையாது ஏய் பாப்பா நான் உங்களுக்கு வேற வண்டி வாங்கி தரேன் 3 சக்கர வண்டி இப்படி உட்காந்து இப்படியே சுத்தி போலாம் ஏய் ஆட்டுக்கு வந்தா வாங்கின வாத்தா துட்டு வாங்கிட்டு இருக்காங்க 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ஆமா யார் கையில கொடுத்தப்பா அம்மாவை வச்சுக்கிட்டா முட்டை அவரே தெரிஞ்சுக்கிட்டு பாரு யார் வச்சுட்டு கொடுத்த அம்மாவை வச்சுக்கிட்டு எங்க அம்மாவை பக்கத்துல வச்சுட்டு கொடுத்து அம்மா பக்கத்துல வச்சுக்கிட்டு விட்டேன் ஆமா ஆமா எங்க அம்மா வைக்க எங்க அம்மா கையில தானே காசு கொடுத்தேன் ஆமா எங்க அம்மா கையில போய் அவங்க ஆயிக்கோ ஆ. எங்க அம்மா எல்லாம் ஆட்ட ஆட சொல்லுவாங்க ஏய் அம்மா இங்க வந்து ஆட்டா யார் அந்த கேள்வியா எப்படி ஆடுவா தெரியுமா மாட்டா காதியா நீ என்ன பாட்டு பண்ண உங்க அம்மா வாயில பல்லு இல்லாதுக்கு அது எப்படி பாட்டு தெரியுமா மத்த பேர் ஏறி போடுவோம் பாடிய ஏய் அம்மாடே அவளை பல்லு கட்ட பாரு செம காட்டு காட்ட பாரு யார் அடிச்ச அவ்வளவுதான் அவளை அடிச்ச கடாரி எடுத்த பாரு அவளுக்கு எப்படி நடந்துச்சு எப்படி ஏய் எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு ஆமா ஆமா நீ உலகத்துல சீமானி எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா ஆமா சரி போடா ஏய் பொருள் ஆடை யாவது அடைத்து நான் கேட்ட உடனே கல்வி கொடுத்துட்டேன் எனக்கு சந்தோஷம் தான் ஆனா எனக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் மட்டும் உங்ககிட்ட இருக்கு என்ன பொருள் எதுவுமே கிடையாதா கணவரை வேண்டாம் சொல்லிட்டாரு நீ முதல் பொண்ணினா நீ மகாராணியை இருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவர் கட்டிய தாலி உன் கழுத்துல எதுக்கு இருக்கணும் அந்த தாலி எடுக்க மேல கட்டி கொடு என்ன என் உயிரை வேண்டும் என்ற அளவுக்கு தடை இல்லாம தர என்னால் தாலியை தர முடியாது தாலிய என் கணவருக்காக உயிரை விடுவதை நான் பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு மட்டும் கிடையாது இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாலிதான் வேலி என்று சொல்வாங்க என் உயிரே போனாலும் என்னால் தாலி தர முடியாது உயிரே போனாலும் தாலியே தர முடியாதா எப்படியா நீ செத்தா எடுக்கனே வாழ்ந்தா எடுக்கனே தாலியை தர மாட்டியா முடியாதா முடியாதா தண்டவனுக்கு முன்னாடி போட்டு திருட்டுப்புள்ள வாங்கிட்டு வந்தேன் உன் வயிற்றுல புள்ள நிக்குது என் வயிற்றுல ஒரு புழுவை பூச்சல் நிக்கலடா அப்படி இருக்கும்போது உனக்கு குழந்தை இருக்கேடா அப்படியே இல்லாத நடுப்பல நடிக்க தாலியே போன பிறகு உத்தமி பத்தினி என் தலையில 1 முழம் பூ வைக்கல அதானே 10 முழம் பூ வச்சுங்கிறாமா ஆண்டியாங்காரன் 9 மாசமா கூட இல்ல ஒரு பொண்ணு எப்படி இருப்பா குளிக்க மாட்டா தலை வர மாட்டா மூஞ்சி கழுவ மாட்டா பொட்டு வைக்க மாட்டா பூ எங்கிட்டு கேட்க உங்களுக்கு இன்னொரு புள்ள பெத்துக்கலான்னு பாக்குறா ஏய் நான் வைக்கல மாடி பூ வைக்கலாமா இந்த ஜவுரியா வைக்கலாம் நீ சாரி பூவை எடுத்தாச்சு தாலி எடுத்தாச்சு இனி முதல் கொண்டு உனக்கு விதவ கோலம் தான் உன் நெத்தியில திலவை இருக்க கூடாது பொட்டு இருக்க கூடாது முடியுதா முடியல மட்டான தேடி
நல்ல நேரத்துல கைட்டி கொடுத்தோமா 5ஆம் தேதி கரண்ட் பில்லு வீடு வாடலாம் இந்த மாத்த காப்பாத்து. அது மொத்தம் அம்மா அது. நான் கண்டவனே கண் கண்ட தெய்வமாய் இருக்கிறேன். நீ வாடகை சத்தியமா சொல்றீங்க? ஆமா எப்படியா தானே என் சொந்த ஊரு காஞ்சிபுரம். ஆமா காஞ்சிபுரத்துல இருந்து இந்த ஊருக்கு நான் எப்படி சொல்றது போலூர் வரைக்கும் பஸ்ஸில் தான் வந்தேன். வந்த பிறகு வேன்ல என்ன பிக்கப் பண்ணி வந்தீங்க. பிக்கப் நாங்க விடு வாங்க நான் தான் பிக்கப் பண்ண வந்தோம் விடு. வேன்ல ஏத்திக்கிட்டு வந்தீங்க. ஆமா வேன்ல இருந்து நேரா வரும்பொழுது சரியான மழை பெய்யுது. வர வெயிலே மழை நாடகம் நடக்குமோ நடக்காதோ? என்னடா இது நாடகம் நடக்குமோ நடக்காதோ? கடவுளே உண்மையா நாடகம் நல்லபடியா அந்த ஊர்ல நடக்கணும், நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டு வரணும். ஆர்மி நாட்டாம்காரெல்லாம் வந்து போன் பண்ணி எத்தனை தரம் போன் பண்ணாங்க அது தெரியுமா? மட்டுமா ஆர்மி ஏஜென்ட் கடையில் இருக்கக்கூடிய அம்மா அக்கா போன் பண்ணி நம்ம ஊரு சொந்தமான ஊரு தாய் கிராமம் நாடகத்தை சிறப்பா நடத்தி கொடுத்துட்டு வாமான்னு உங்ககிட்ட கூட பேசிக்கிட்டு வந்தாங்க. இருந்தாலும் நல்ல முறையோட நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா சத்தியமா பயந்துட்டு வந்தது போல அம்மா நான் ராஜாச்சி ஹைகோர்ட் பாப்பாத்தி இந்த ஊர்ல நான் காலை எடுத்து வச்ச நேரம் போடுதா தண்ணிய. ஆனா சத்தியமா மழை வந்த பாடு கிடையாது. எல்லாம் இந்த பத்தினி வேலை. எப்படியா காலை வச்சாலும் காட்டியும் பிசு பிசுன்னு வந்து மொத்த ஜாந்தி உங்களுக்கு அனுப்பிச்சு கடலாளியா மக்கள் தலையான்னு தெரியல. அவ்வளவு கூட்டம் இந்த மொத்தம் கும்பல் கும்பலா எழுந்து ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கேட்டு பாருங்க. ஆமா காலையில நான் எப்ப எழுந்து வெளியே வருவேன்னு பாப்பாங்க. ஊருக்கு போற பொம்பளைங்க எல்லாம் மூஞ்சில முடிச்சுட்டு தான் போவாங்க. எதிர்த்து இல்லைன்னா வீட்டு விட்டு போக மாட்டாங்க. மறுநாள் தள்ளி வச்சிருவாங்க. நீ பத்தினி படவட்டா 10 பேரை விட்டு தலைவிட்டா சமாளிக்க முடியல. ஏய் எப்பொழுது திருட்டு புள்ள வாங்கிட்டு வந்தியோ எப்படி நம்ம கத்திங்கிறான் நின்னுங்கிற கோச்சிச்சு பாத்தியா? என்ன தெரியுமா தெனாவட்டா இன்னாடி பண்ணுவேண்ட ஆரம்பத்துல இந்த வாய் பெருகுதா பாரு. பேசுறியா? நான் நாய் நாக்கடையாலையா பேச வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. ஒன்னும் தெரியாது புச்சுக்கிற போ. ஏய் எப்போது திருட்டுப்புள்ள வாங்கிட்டு வந்தியோ இனி முதல் கொண்டு இந்த நாட்டுக்கு நீ மகாராணி கிடையாது. இந்த நாட்டிலே உங்களுக்கு இடம் கிடையாது. வீட்டு வெளியா போய் பிச்சை எடுக்கணும். இதை 2 கண்ணால நான் பார்க்கணும். அதுவும் என் நாட்டுல நீ பிச்சை எடுக்கக்கூடாது. பிச்சை எடுக்கத்தாண்டா கூட எங்க நாட்டுல நாங்க தான் எடுக்கணும். ஏய் எடுத்துட்டு வா போ. ஏமா இந்த தெரு போய் அண்ணன் தெரு வந்து வீட்டுல ஆள் பாதி எடுத்துக்கலாம். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படியா தெரியும்? செஞ்சா கட்சியில பிச்சை தாண்டி எடுக்கணும். அதனால ட்ரைனிங் இப்போ எடுத்துக்கலாம். எனக்கு பிச்சை எல்லாம் எடுக்க தெரியாது. ஓ மை காட் பிச்சை எடுக்க தெரியாதா? நான் சொல்லி தரேன். காசி படம் பார்த்துக்கிறியா? விக்ரம் பார்த்துருக்கிறேன். அந்த படத்துல விக்ரம் கண்ணை எப்படி தூக்குவாரியா? எப்படி இவர் இப்படி தூக்கணும். இப்போ நான் கண்ணை தூக்கணும். இவ்வளவு தானே கண் தெரியாத மாதிரி கண்ணை தூக்கலீங்கன்னா தலையை தூக்குறேன். வாய் வேற ஆனான்னு காட்டுறேன். அது மாதிரிலாம் எனக்கு தூக்க தெரியாது. நான் செய்யற மாதிரி செய். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் நான் மூடிக்கொள்ளும். கல கல கலவென அந்த பாட்டு எனக்கு தெரியாதுடா. பொண்ணு வா என்ன அங்கதானே வந்தா? ஐயோ உங்க முகத்திலே முடியும் பாட்டு எப்படி திரும்பி காட்டுறாரு பாரு. அந்த பக்கத்துல வர மாதிரி போனா ஆரம்பி புது பஸ் ஸ்டாண்ட் போய்க்கிறியா? அங்க ஒரு பெரிய பஸ்ல ஏறிக்கினே அப்படிதான் பிச்சை எடுப்பாரு. நான் சொல்ற மாதிரி சொல்லு. அம்மா அம்மா தாயே தாயே 2 கண்ணு தெரியாதவன் தாய். 2 கண்ணு தெரியாதவன் தாய். பார்த்தாங்க என்ன சைக்கிள படமா எடுக்கிறாங்க. என்ன மூவ்மெண்ட்ல அதிகமா போகுது. எப்படி சொல்லு ஜனங்க நம்மள பார்த்தா பரிதாபப்படுற மாதிரி இருக்குமா? அம்மா தாயே 2 கண்ணு தெரியாதவன் தாயே. 2 கண்ணும் தெரியாதவன் தாய். தர்மம் அண்ணா தர்மம் அக்கா அந்த அளவிட நீ சூப்பரா சொல்ற. ஏய் நபடி நீ முதல் கொண்டு என் நாட்டுல நீ பிச்சை எடுக்க கூடாது. பக்கத்துல எவ்வளவு நாடு இருக்கு அங்க போய் பிச்சை எடுத்து உன் வயிற்றை நீ கழுவிக்கோ. மறுபடியும் இந்த நாட்டு பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்துலயே பெட்ரோல் ஊத்தி கொச்சிருவேன். இந்த தேவடியா திருச்சபையில வாங்கிட்டு வந்துடுவேன். இவ்வளவுப்பா நில்லு வா பாத்துலாம் வா வாங்க கும்பலா வாங்க வா வா இந்த நாட்டிலே நான் போறேன்.
போடல. என் அக்காச்சி விஷயம் தெரியாது போட்டு போட்டு நாட்டமுக்காரே போட்டுக்கோ. இரு இன்னுங்குது அவர் வெடிக்காம தான் இருக்குது. காலையில வீட்டுக்கு போக சொல்ல கணவன் நோட்டீஸ் இல்லாத போறாரு அவரு. போடுமா இவ்வளோ நேரம் அது யாரும் இவ்வளோ நேரம் போட்டு இருந்தா தானே வாங்கி காட்டுவா. கவுல்ல கிடையாது போ. போட்டு போ. எத்தனை பேர் போட்டாலும் கட்சியில எங்க பேங்க்ல வரணுமோ அங்கதான் வரும். இப்போ போட்டு என்ன புண்ணியம் வாங்க. இந்த தேவடியா திருச்சப்புல வாங்கிட்டு வந்தோ நல்லவ கிடையாது. இந்த மானங்கட்ட பொண்ணு பாவம் பார்த்தோம் பரிதாபம் பார்த்தோம் சாப்பாடு கேட்ட வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு 5 10 யாருமே போடக்கூடாது. போட்டுங்க இந்த ஊருக்கே ஆட்டோ பாம் போட்டு யாரு குட்டியா தட்டு போறாங்களோ அவங்க வீட்டுக்காரர் யாரும் கண்டுபிடிப்போம். காலைல இட்டு போய் ஆளுக்கு 3 கோட்டை வாங்கி கொடுப்போம். ஓவராய் வீட்டுக்கு எடுத்து விடுவோம். கும்பிட்டோம். ஏன்னா போய் 10 ரூபாய்க்கு மிளகாத்தூள் வாங்கி போனா அங்கே தந்து போடுறேன் 5 அக்காச்சிக்கு. ஏய் மறுபடியும் இந்த நாட்டு பக்கம் உன்னை பார்க்கவே கூடாது. ஓடி நாட்டை விட்டு ஏய் தண்ணி இல்லையோடு ஓடிச்சு காரி முடிஞ்ச ஜென்மம். சரியான ஆள் பாட்டி தண்ணி சாப்பிடுதா சிரிக்க ஜென்மத்துக்கு தான் சாப்பிடுமா தங்கச்சின்னு வரீங்க தம்பின்னு வரீங்க காரில் மாட்டி சாப்பிடா இல்லை அத்தா இத நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் எப்படின்னு சொல்லுவேன் சத்தியமா எனக்கு தெரியல. என்ன ஆச்சு? அக்கா கிட்ட போயிட்டு இந்த வயிற்றுல வளர குழந்தைக்கு யார் காதுன்னு மட்டும் தாங்க நான் கேட்டேன். அதற்கு என்ன பார்த்து தாசி வேசி விபச்சாரி தெவடியாத என்ன பார்த்து தெவடியாத கேட்டதும் இல்லாம என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம் உங்ககிட்ட நான் சொல்லணுமான்னு அடியான எட்டி ஒரே உரைச்சாங்க. அது குட்டி திரும்பல அதை தாண்டி ஆனாண்டு போய் விழுந்து அப்போ என் முடிய பிடிச்சி கரெக்டாக இழுத்துட்டு வந்து எட்டி 2000 ரூபாய்க்கு வச்சாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் வந்து மடக்கிறாங்க. அப்ப கூட என்ன விடலை. நீ என்ன செய்திருந்த? என்ன ஒரே ஒத்த வச்சாங்க பேனர் 2 போய் விழுந்து நான் நீ விடுவா எவ்வளவு நடந்தாலும் பரவாயில்ல. எப்பொழுது ஒரு தாசி என்று பார்க்காம என் கணவர் 2ஆம் தரமா உன்னை திருமணம் செய்கிறாரோ இனிமே அந்த பொட்டை கூட நான் வாழ மாட்டேன். முட்டை துண்ண போட்டேன் சாதாரண பொட்டை முட்டை துண்ண போட்டியா? சரி இருக்கட்டும். அந்த பொட்டைகளை நான் வாழ மாட்டேன். அந்த பொட்டை கூட நான் குடும்பம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி என் மூஞ்சில வீசி அடிச்சுட்டாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. பையன் கொடுக்குறான். அவனா ஒரு ஆம்பளையா? அந்த பொட்டவையை கட்ட தாலி நேத்துக்கு தாலி ஒரு முறை தான் சொல்லிருப்பேன். நீங்க நான் 10 முறை விளக்குறேன். அவங்க எத்தி தர சொன்னாங்க. அத்தி தர நாங்க சொல்ல மாட்டீங்க. பொட்டன்னு கேட்டாங்க. கேட்டாங்க. அது மட்டுமா போச்சு. அவன் என்ன தெரியுமா சொன்னா? என்ன? என் கணவர் மறுபடியும் உன் பேச்சை கேட்டுட்டு என்னன்னு வந்தாருன்னா அவரையும் நான் பொழப்பேன் அவரையும் நான் ஒதுப்பேன் அந்த பொட்டை வர்க்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாலி சுத்துற மாதிரி சுத்தி என்னது இது? தாலி ஒரு பெண்ணுக்கு வேலிடியுது. ஒரு கணவன் உயிரோடு இருக்கும் போது இந்த தாலி அறுக்கலாமா? தாலி அறுக்கலாமா? என்ன சொன்னா